வணக்கம் நேயர்களே. பார்த்தேன், ரசித்தேன், படித்தேனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது சுதா ஆழ்வான். சுறுசுறுப்பாக ஆபீஸுக்கு கிளம்பிக் கொண்டிருந்தாள் ஸ்னேகா. அம்மா, நேத்தே சொன்னல்ல, இன்னைக்கு டிஃபன் கட்ட வேணாம். ஆஃபீஸில் ஒர்க் ஷாப். நான் கிளம்புறேன், லேட் ஆயிடுச்சு. இப்போ கிளம்பினா 8 மணி பஸ்ஸு பிடிச்சு போயிடலாம். அப்போதான் ஆஃபீஸுக்கு 9 மணிக்கு போய் சேர முடியும். இல்லைன்னா லேட் என்ட்ரி தான். மேனேஜர் கிட்ட திட்டு வாங்கணும் என்று சொல்லிக்கொண்டே தன் பையை எடுக்க அறைக்கு சென்றாள். என்ன செய்ய, கடந்த 2 மாதமாக அவள் நிலைமை கொஞ்சம் சிரமமாகத்தான் இருந்தது. 2 மாதத்திற்கு முன்பு நடந்தது இது. அவள் அப்பா வைத்தியநாதன் ஒரு கம்பெனியில் அக்கவுண்டண்டாக வேலை செய்து வந்தார். அம்மா கோமதி வீட்டுப் பொறுப்புகளை கவனித்து வந்தார். இந்த தம்பதியரின் ஒரே மகள் ஸ்னேகா. நல்ல அழகு, நல்ல பொறுப்பான பெண். படித்து முடித்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் பணிபுரிந்து வந்தாள். 24 வயது பருவ பெண்ணான அவளுக்கு அப்பொழுதுதான் ஒரு வரன் அமைந்திருந்தது. அதே ஊரில் இருந்த சுரேஷ் என்பவனுக்கு ஸ்னேகாவை நிச்சயித்திருந்தார்கள். ஸ்னேகாவை பார்த்தவுடனே அவனுக்கு பிடித்தது. சுரேஷிடம், பொண்ணு சாஃப்ட்வேர் கம்பெனியில நல்ல சம்பளம் வாங்குறாடா. இந்த மாதிரி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் சம்பளமும் அவ சம்பளமும் சேர்ந்து நாம நல்ல வசதியா இருக்கலாம். ஒரே பொண்ணு வேற, பிக்கல் பிடுங்கல் கிடையாது என்று சொன்னார்கள் அவன் பெற்றோர்கள். சுரேஷின் தாய் தந்தையர் ஸ்னேகா ஒரே மகள் என்பதால் அவளுக்கு சீர்சினத்தை நன்றாக செய்து கொடுக்க வேண்டும் என்றும், தங்களுக்கு நிறைய உறவினர்கள் இருப்பதால் திருமணத்தை பெரிய அளவில் செய்து தர வேண்டும் என்றும் வைத்தியநாதன் கோமதியிடம் கோரிக்கை வைத்தார்கள். ஸ்னேகாவுக்கு இப்படி அவர்கள் கேட்டது பிடிக்காவிட்டாலும் அவளை சமாதானப்படுத்தி அவள் பெற்றோர்கள் தங்களுக்கும் அவள் ஒரே பெண் என்பதால் ஒத்துக்கொண்டனர். 4 மாதங்களில் திருமணம் என்று தேதி குறிக்கப்பட்டது. நல்லபடியாக தங்களுடைய மகளுக்கு திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டும் என்று வைத்தியநாதனும் கோமதியும் நினைத்திருந்த வேளையில் எதிர்பாராமல் ஒரு சோதனை வந்து சேர்ந்தது. 2 மாதங்களுக்கு முன் ஸ்னேகா ஆபீஸில் இருக்கும்போது அவளுக்கு ஒரு ஃபோன் வந்தது. அம்மா அழுது கொண்டே பேசினாள். ஸ்னேகா, அப்பா ஆபீஸ்ல மயங்கி விழுந்துட்டார் என்று ஃபோன் வந்ததுடி. அவங்களே பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டு ஃபோன் பண்ணியிருக்காங்க. அவங்க என்னமோ ஹாஸ்பிட்டல் பேரெல்லாம் சொன்னாங்க. எனக்கு ஷாக்கில் ஒன்றுமே மண்டையில் ஏறலை. நீ கொஞ்சம் அப்பா ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சு கொஞ்சம் உடனே போறியா? எனக்கும் மெசேஜ் பண்ணு, நானும் வரேன். எனக்கு கையும் உடலை காலும் உடலை, ஒரே கவலையா இருக்கு என்றாள். கவலைப்படாதம்மா, நான் இம்மீடியட்டாக என்கொயர் பண்ணிட்டு கிளம்புறேன். அட்ரஸ் அனுப்புறேன், நீயும் ஆட்டோல வா என்றாள். அப்பாவுக்கு என்னதோ என்று அவளும் சற்று பயந்திருந்தாலும் சுதாரித்து கொண்டு அப்பாவின் அலுவலகத்துக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அப்பாவை அனுமதித்து இருக்கும் மருத்துவமனையின் விலாசம் வாங்கி அம்மாவுக்கும் வாட்ஸ்அப் செய்துவிட்டு ஆபீஸில் அப்பாவின் நிலைமையை சொல்லி பர்மிஷன் வாங்கி அங்கே விரைந்தாள். பவளம் மருத்துவமனை ஸ்னேகாவின் தந்தையின் அலுவலகத்திலிருந்து 100 மீட்டரில் இருந்தது. மருத்துவமனை ரிசப்ஷனில் தந்தையின் பெயர் சொல்லி கேட்கவும் ஐசியூவுக்கு வழிகாட்டி அனுப்பி வைத்தார்கள். அங்கே அப்பாவின் கூட வேலை செய்யும் மகாலிங்கம் வெளியே காத்திருந்தார். இவளை பார்த்ததும் பதற்றத்துடன், வாம்மா, வைத்தி சடனா மயக்கம் போட்டு விழுந்துட்டாமா, என்னன்னு தெரியல. 2-3 பேரா சேர்ந்து இங்க கொண்டு வந்து சேர்த்தோம். அதுக்கப்புறம்தான் உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணினோம் என்று சொன்னார். இங்க எமர்ஜென்சியில டாக்டர் செக் பண்ணினப்போ அவருக்கு பிபி ஹையா இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு 25,000 ரூபாய் கட்ட சொன்னாங்கம்மா. நாங்க எல்லாரும் சேர்ந்து போட்டு கட்டின பிறகுதான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சாங்கம்மா. உங்களுக்கு வீட்டில் வேற ஆம்பளைங்க யாரும் இல்லை. உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ சொல்லுங்க, நாங்க எல்லாரும் சேர்ந்து பண்றோம் என்றும் கூறினார். தேங்க்ஸ் அங்கிள் என்று சொல்லிவிட்டு அப்பாவை இப்ப பார்க்கலாமா என்று கேட்டாள். அவரும் நர்ஸு கிட்ட கேட்டு பார்ப்போம் என்று சொன்னார். வெளியே இருந்த நர்ஸிடம் சென்று வைத்தியநாதனை பற்றி விசாரித்தார்கள். அவள்
உள்ளே இருந்த டியூட்டி டாக்டரை அழைத்து வந்தாள். டியூட்டி டாக்டரிடம் கேட்டபோது, உங்க அப்பாவுக்கு திடீரென்று இரத்த கொதிப்பு அதிகமானதுனால ஸ்ட்ரோக் வந்திருக்குமா? ஏற்கனவே பிளட் டெஸ்ட்டுக்கு கொடுத்துருக்கோம். இன்னும் சிடி ஸ்கேன் எல்லாம் எடுக்க வேண்டியிருக்கும். பரிசோதனையிலிருந்து தெரியறத வச்சு தான் நாங்க மேலும் என்ன சிகிச்சை கொடுக்கலாங்கிறத பத்தி பார்க்க முடியும் என்று சொன்னார். இதற்குள் ஸ்னேகாவின் அம்மாவும் அங்கே வந்து சேர்ந்தாள். ஸ்னேகாவும் கோமதியும் உடனே, டாக்டர், என்ன டெஸ்ட் எடுக்கணுமோ எடுங்க, எப்படியாவது அவரை காப்பாத்துங்க என்று சொன்னார்கள். பரிசோதனை ரிசல்ட்ஸ் வந்ததிலிருந்து வைத்தியநாதன் மேலும் ஒரு வாரம் மருத்துவமனையில் இருக்க வேண்டும் என்று தெரிய வந்தது. அந்த நிலைமையில் அங்கிருந்து வேறு மருத்துவமனைக்கு மாற்றுவதற்கும் பயமாக இருந்தது ஸ்னேகாவுக்கும் அவள் அம்மாவுக்கும். தினம் இருவரும் மாறி மாறி மருத்துவமனைக்கு சென்று ஐசியுவுக்கு வெளியில் பரிதவிப்புடன் அமர்ந்திருந்தார்கள். விஷயத்தை கேள்விப்பட்ட சுரேஷும் அவனுடைய பெற்றோர்களும் வைத்தியநாதனை மருத்துவமனையில் வந்து விசாரித்தார்கள். அப்போதே அவர்களுடைய பார்வை ஏனோ போலிருந்தது ஸ்னேகாவிற்கு. அவர்கள் விசாரிக்க வந்ததை விட நோட்டம் பார்க்க வந்ததாகவே ஸ்னேகாவுக்கு பட்டது. இதற்கு பின்னர் ஏன் என்று கூட சுரேஷ் வீட்டார் கேட்கவில்லை. ஒரு வாரத்திற்கு பின்னர் ஐசியுவில் இருந்து நார்மல் வார்டுக்கு வந்தார் வைத்தியநாதன். மேலும் ஒரு வாரத்திற்கு பிறகு வீடு திரும்பினார். ஆனால் அவர் மிகவும் பலவீனமாக இருந்தார். அவரால் மேலும் 2-3 வாரங்களுக்கு அலுவலகத்திற்கு செல்ல முடியாது என்று தோன்றியது. ஸ்னேகாவுக்கோ 2 வாரமாக அலுவலகம் செல்லாததால் கட்டாயம் அதற்கு பின் செல்ல வேண்டி இருந்தது. அலுவலகம் சென்ற ஸ்னேகாவுக்கு வேலை எதுவுமே ஓடவில்லை. அவளுக்கு அப்பா என்றால் உயிர். அம்மா தனியாக அப்பாவை கவனித்துக் கொண்டு வீட்டு வேலைகளையும் செய்ய வேண்டி இருக்குமே என்று மனது அடித்துக்கொண்டே இருந்தது. அப்பாவுக்கு உதவிக்கு ஆள் போடலாம் என்றால் அதற்கெல்லாம் இப்போது வசதி இல்லை. வீடு பெருக்கி பாத்திரம் தேய்க்கும் வேலை செய்வதற்கு ஒரு பெண்மணி வந்து கொண்டிருந்தாள், அவ்வளவுதான். மற்றதெல்லாம் அம்மாதான் செய்ய வேண்டும். பாவம், அம்மாவுக்கு சிரமமாக இருக்கும். அதை தவிர அவள் அப்பாவின் அலுவலகத்தில் மருத்துவ செலவுக்கு ஆதரவு தந்தாலும் அது பற்றவில்லை. மேலும் பணம் தேவைப்பட அவள் கல்யாணத்திற்கு என்று அவர்கள் சேர்த்து வைத்திருந்த சேமிப்பு முழுவதும் அப்பாவின் மருத்துவ செலவில் கரைந்துவிட்டது. அவர் குணமடைந்து வீட்டுக்கு வந்தாலே போதும் என்று ஸ்னேகாவுக்கு தோன்றியது. இதற்கு மேல் ஏதேனும் பெரிய செலவு வந்தால் என்ன செய்வது? அதற்கு சேமிப்பு ஏதுமே இருக்கவில்லையே என்பதை நினைத்து ஸ்னேகாவிற்கு மிகவும் கவலையாக இருந்தது. யாரிடமும் பணம் கேட்பதற்கும் வெட்கமாக இருந்தது ஸ்னேகாவுக்கு. வேறு வழியே இல்லை என்றால் அதையும் செய்ய வேண்டி இருக்கலாம் என்று எண்ணினாள். இதற்கு மேலும் அலுவலகத்தில் விடுப்பு எடுக்க முடியாது என்பதை உணர்ந்த ஸ்னேகா தன் வேலையிலும் கவனம் செலுத்திக் கொண்டு இடையிடையே அம்மாவிடமும் அப்பாவை பற்றி விசாரித்துக் கொண்டிருந்தாள். 2-3 வாரங்களிலேயே நல்ல முன்னேற்றம் இருக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு ஏமாற்றமாக 1 மாதத்திற்கு மேலாகியும் வைத்தியநாதனிடம் மிகவும் பெரிய முன்னேற்றம் ஏதும் காணப்படவில்லை. என்னால உங்க எல்லாருக்கும் கஷ்டம்மா என்று அவர் புலம்பினார். வைத்தியநாதனிடம், சீக்கிரம் சரியாயிடும்பா. அப்பா, கொஞ்சம் எழுந்து நின்னு நடக்க பாருங்க. பழம் சாப்பிடுங்கப்பா, அப்பதானே தெம்பு வரும். சத்தான சாப்பாடு சாப்பிடுங்கப்பா என்றெல்லாம் அவருக்கு உற்சாகமூட்டிக்கொண்டே இருந்தாள் ஸ்னேகா. இதற்கு இடையில் சுரேஷ் வீட்டில் இருந்து தொலைபேசி அழைப்பு வந்தது. ஸ்னேகாதான் போன் எடுத்தாள். சுரேஷ் பேசினான். என்ன ஸ்னேகா, உங்க அப்பாவுக்கு எப்படி இருக்கு என்று கேட்டான். அதற்கு அவள், பரவாயில்ல, ஆனா ரொம்ப முன்னேற்றம் இல்லை என்று தெரிவித்தாள். அதை கேட்ட சுரேஷ், ட்ரீட்மெண்ட் செலவெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியோ என்று கேட்டான். ஆமா, ஜாஸ்திதான். 10 லட்சத்துக்கு மேல செலவாயிடுச்சு. என்ன செய்ய முடியும்? பிழைச்சதே பெருசு என்று சொன்னாள். 10 லட்சமா என்று இழுத்தான் சுரேஷ். அவன் கேட்ட தொனியே ஸ்னேகாவுக்கு பிடிக்கவில்லை. 2 மாதங்கள் ஆகியும் எழுந்து நிற்க மட்டுமே முடிந்ததே தவிர வைத்தியநாதனால் முன்னைப் போல தெம்புடன் நடக்க முடியவில்லை. அதற்கு மேல் அவர் முன்போல் அலுவலகம் செல்வார் என்றும் தோன்றவில்லை. வைத்தியநாதன் வேலை செய்து கொண்டிருந்தது ஒரு தனியார் நிறுவனம். 2 மாதம் பொறுத்திருந்து அவர்கள் நாசுக்காக, உடல் நலனை கவனித்துக் கொள்ளுங்கள், நாங்கள் வேறு ஒருவரை நியமித்துக் கொள்கிறோம் என்று சொல்லிவிட்டார்கள். வைத்தியநாதனுடைய நண்பர் மகாலிங்கம்தான்
அவ்வப்போது வந்து தன் நண்பனுடைய உடல் நலனை விசாரித்து சென்றார். அலுவலக நண்பர்கள் கொடுத்த 25,000 ரூபாயை அவரிடம் திருப்பிக் கொடுத்த ஸ்னேகாவிடம், அவசரம் இல்லம்மா, பிறகு கொடுக்கலாமே என்றார். இல்ல அங்கிள், இப்ப வாங்கிக்கங்க, பிறகு வேண்டியிருந்தா நானே கேட்கிறேன் என்றாள். சரி, தேவைப்பட்டா சொல்லுங்க, அரேஞ்ச் பண்ணி தர்றேன் என்று சொல்லிவிட்டு சென்றார். வேறு யாரும் அந்த அலுவலகத்திலிருந்து பெரிதாக அக்கறை எடுத்துக்கொள்ளவில்லை. இந்த கலேபரங்களில் எல்லாம் திருமண வேலையை பற்றி நினைக்கவும் நேரமில்லை ஸ்னேகா வீட்டில். 2 மாதங்கள் ஆன நிலையில் இனி தன் ஒருத்தி சம்பளம் மட்டுமே குடும்பத்திற்கு என்பதை நினைத்து ஸ்னேகா என்ன செய்வது என்பதை தெரியாமல் தவித்து போனாள். ஒரு நாள் மாலை சுரேஷ் வீட்டில் இருந்து மறுபடியும் போன் வந்தது. இந்த முறை பேசியது சுரேஷின் தாய். எடுத்தது ஸ்னேகா. சுரேஷின் தாய் என்றதும் கோமதியிடம் போனை கொடுத்தாள் ஸ்னேகா. சுரேஷின் தாய், "த பாருங்க, எங்களுக்கு இருக்கிறது ஒரே பையன். அவனுக்கு நல்லா கல்யாணம் பண்ணணும்னு எங்களுக்கு ஆசை. இப்ப நீங்க இருக்கிற நிலைமையில உங்க வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியாகவே நிறைய நாளாகும் போல இருக்கு. இதுல நீங்க கல்யாணம் வேற எப்படி பண்ணுவீங்க? அதுவும் நாங்க எதிர்பார்க்கிறபடி பெருசா. கல்யாண தேதிக்கு இன்னும் 2 மாசம்தான் இருக்கு. சுரேஷ் சொன்னதிலிருந்து உங்க வீட்டுக்காரருடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு நிறைய செலவாயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். நீங்க அவரை கவனிக்கிற வழிய பாருங்க, நாங்க எங்க பையனுக்கு வேற இடத்துல பொண்ணை பார்க்குற வழிய பார்க்குறோம். நாமக்குள்ள ஒத்து வரும்னு தோணல என்று கராராக சொல்லிவிட்டு பதிலை கூட எதிர்பார்க்காமல் தொலைபேசியை துண்டித்து விட்டாள். கோமதி அதிர்ந்து போய்விட்டாள். கதறி அழுதாள். தன் கணவனிடமும் ஸ்னேகாவிடமும் சுரேஷின் தாய் சொன்ன விவரங்களைச் சொல்லி கதறினாள். வைத்தியநாதனும் தன்னால் எதுவும் செய்ய இயலாமல் போனதை எண்ணி மிகவும் துயரப்பட்டு போனார். ஒரே செல்ல மகளின் திருமணம் தன்னால் நின்று போனதை எண்ணி வருந்தினார். ஏற்கனவே அப்பாவின் உடல்நிலையை எண்ணி கவலைப்பட்டு கொண்டிருந்த ஸ்னேகா திருமணம் நின்று போன விஷயத்தால் மேலும் கலங்கி போனாள். அப்பாவும் அம்மாவும் பாவம், தன்னை கண்ணுக்கு கண்ணாக வளர்த்தார்கள். தான் தைரியமாக இருந்தால்தானே அவர்களுக்கு துணையாக இருக்க முடியும் என்று நினைத்தாள். யாருக்கு என்ன நடந்தா என்ன, உலகம் சுற்றி கொண்டுதான் இருக்கப் போகிறது. சோகத்தில் ஆழ்ந்து என்ன பிரயோஜனம்? அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதுதான் என்று தீர்மானித்தாள் ஸ்னேகா. அம்மாவிடம் சென்று, அம்மா, நடந்தது நடந்து போச்சு, விடுங்க. அவங்க ஆரம்பத்தில இருந்தே ரொம்ப ஆடிட்டு தான் இருந்தாங்க. நானும் உங்ககிட்ட சொன்னேன், ஆனா நீங்க தான் சட்டை செய்யல. இப்போ அவங்களுடைய குணத்தை காட்டிட்டாங்க. இதுவும் நல்லதுக்குத்தான். என் வாழ்க்கை தப்பிச்சுது. அதனால கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லதாவே நடக்கும் என்று ஆறுதல் கூறினாள். இதற்கு அடுத்த நாள்தான் கதையின் ஆரம்பத்தில் சொன்னபடி பரபரவென்று கிளம்பி 8 மணி பஸ் பிடித்து ஆபீஸ் சென்றாள். அன்று அலுவலகத்தில் மகளிர் தின சிறப்பு நிகழ்ச்சியாக பெண் பணியாளர்களுக்கு என்று தொழில் முனைவு, அதாவது என்டர்பிரினர்ஷிப் ஒர்க் ஷாப் ஏற்பாடு செய்திருந்தார்கள். அதில் தலை சிறந்த 5 பெண் தொழிலதிபர்களை பேச அழைத்திருந்தார்கள். மதிய நேரத்திற்கு முன்னர் 3 பெண் தொழிலதிபர்கள் தாங்கள் சந்தித்த இன்னல்களையும் அவற்றை தாண்டி தாங்கள் எப்படி முன்னுக்கு வந்தார்கள் என்பதை பற்றியும் பேசினார்கள். தேநீர் இடைவேளைக்கு மற்றும் சுவையான மதிய உணவு எல்லாம் அலுவலக தரப்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சாப்பிட்டு முடித்து அனைவரும் திரும்ப ஒர்க் ஷாப்பில் வந்து அமர்ந்தார்கள். கடைசியாக பேசிய நடுத்தர வயது பெண்மணி எடுத்த எடுப்பிலேயே, காஃபி டீ எல்லாம் எப்படி இருந்தது? சாப்பாடெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இப்ப கூட ஈவினிங் பிரேக்குக்கு மறுபடி டீ அண்ட் பிஸ்கெட்ஸ் இருக்கு என்று சொன்னார். அவரே, என்னடா தொழிலதிபர் தொழில் சம்பந்தமா ஏதோ பேசுவான்னு பார்த்தா சாப்பாடு பத்தி பேசுறான்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு இங்க கேட்டரிங் என்னதுதான், அதுதாங்க என்னோட தொழில் என்று சொன்னார். அனைவரும் வியப்பாகவும் குழப்பமாகவும் அவரை நோக்கினார்கள். அவர் தான் தொழிலதிபரான கதையை கூறத் தொடங்கினார். நான் பிறந்தது ஒரு பணக்கார குடும்பத்தில். அந்த பணத்தை வச்சுதான் இப்ப இந்த பிசினஸ் பண்றேன்னு நினைக்காதீங்க. பணக்கார குடும்பத்துல பிறந்த எனக்கு ஒரு பணக்கார பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. என் ஹஸ்பண்ட் ஒரு பெரிய பிசினஸ்மேன். ஒரு பெரிய பங்களால குடியிருந்தோம். 5 காரு, வீடு நிறைய வேலையாட்கள், நிறைய நகை. எல்லாம் ஆரம்பத்துல எங்க வாழ்க்கை ரொம்ப நல்லாத்தான் போய்கிட்டு இருந்தது. எங்களுக்கு 2 குழந்தைங்க. ஒரு பெரிய பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சிட்டு இருந்தாங்க.
பிசினஸ் நொடிச்சு போய் எல்லா சொத்தும் எங்க கையை விட்டு போயிடுச்சு. கடங்காரங்க நெருக்க அவரு தூக்கு மாட்டிக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. 2 குழந்தைகளோட நான் அனாதையா தெருவில் நின்னேன். நாங்க குடியிருந்த வீட்டை கூட ஜப்தி பண்ணிட்டாங்க. எங்கே வந்து ஒட்டிக்குவோமோன்னு எந்த உறவுக்காரங்களும் எங்களுக்கு உதவி பண்ண முன்வரல. என்னோட அம்மா அப்பா கூட கூட என்னால போய் இருக்க முடியாத நிலைமை. நான் போட்டுட்டு இருந்த நகையை வித்து ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்தேன். பாதி வருஷத்துல பசங்களை எந்த ஸ்கூலுக்கு மாத்த முடியும்? ஒரு பணக்கார வாழ்க்கைக்கு பழகியிருந்த அவங்களால அந்த ஏழ்மையை ஜீரணிக்க முடியல. நகை வித்த பணமும் தீந்தா அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணறது அப்படிங்கிற நிலைமை. அது வரைக்கும் நான் வேலைக்கு போனதில்ல. ரொம்ப சொகுசான வாழ்க்கை வாழ்ந்து வந்தேன். படிச்ச படிப்பை வச்சு நிறைய இடத்துல வேலைக்கு முயற்சி செஞ்சேன். எங்கேயும் வேலை கிடைக்கல. ஒரு கட்டத்துக்கு பிறகு யாருக்கிட்ட வேலை செய்யவும் வேணான்னு தோணிப்போச்சு. வாழ ஏதாவது செஞ்சே ஆகணும். 2 பசங்க இருக்காங்களே. நான் பணக்காரியா இருந்த சமயத்திலும் எங்க வீட்டில் நான் தான் சமைப்பேன். எனக்கு சமையல் ரொம்ப பிடிக்கும். அதுவும் ரொம்ப நல்லா சமைப்பேன். அதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு யோசிச்சேன். ஒரு தன்னம்பிக்கை பிறந்தது. இப்போதான் ஆன்லைன் பிசினஸ், ஆப் மூலமா பிசினஸ் எல்லாம் பண்றாங்க. 20 வருஷங்களுக்கு முன்னாடி இது எதுவும் இல்லை. நம்பிக்கையோட அப்பவே சிறிய அளவில் நான் கேட்டரிங் சர்வீஸ் ஆரம்பிச்சேன். முதலில் நான் மட்டுமே ஒத்த ஆளாக எல்லாம் செஞ்சேன். அக்கம் பக்கத்து வீடுங்களுக்கு கேட்டரிங் செஞ்சேன். நல்ல வரவேற்பு இருந்தது. கொஞ்சம் பணமும் கிடைக்க ஆரம்பிச்சது. என்ன மாதிரியே ஆதரவு இல்லாமல் இருக்கும் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா பணிக்கு 1, 2ன்னு ஆளமர்த்தினேன். உழைக்க உழைக்க மேலும் மேலும் ஆட்கள் சேர்த்து என்னுடைய கேட்டரிங் பிசினஸ் அபரிமிதமாக வளர்ந்தது. என் குழந்தைகளை நான் மறுபடியும் நல்லபடியா படிக்க வச்சேன். வளர்த்து ஆளாக்கினேன். என் பெண்ணுக்கு நன்றாக கல்யாணம் செஞ்சு வச்சேன். இழந்த என் நகைகளை எல்லாம் மீட்டேன். இப்போ நான் நல்லா இருக்கேன். தள்ளி வச்ச சொந்தங்கள் எல்லாம் தானா என் கூட வந்து இழையறாங்க. இப்போ சமுதாயத்துல நான் ஒரு நல்ல அந்தஸ்துல இருக்கேன். நான் நிறைய பெண்களுக்கு என்னுடைய பிசினஸ்ல வாய்ப்பு கொடுத்து அவர்களையும் வளர்த்து விட்டிருக்கிறேன். என்னிடம் வேலை செஞ்ச பலர் இன்னைக்கு தாங்களே தனியா பிசினஸ் செஞ்சு வராங்க. இந்த காலத்துல யாரும் யாருக்கும் போட்டி இல்லைங்க. எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கு. முயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தா நம்மளால முடியாதது எதுவுமே இல்லை. எப்படியாவது முன்னுக்கு வரணும் என்ற வேகம் வேண்டும். உங்க யாருக்காவது எந்த விதத்திலாவது உதவி வேண்டியிருந்தா என்ன அணுகுங்கள். நான் உங்களுக்கு நல்ல வழிகாட்டியா இருக்க முடியும் என்று சொல்லி முடித்தார் அந்த பெண்மணி. ஹாலில் கரகோஷம் ஓயவே நேரமானது. எல்லோரும் அந்த பெண்மணியால் மிகவும் கவரப்பட்டார்கள். ஸ்னேகாவும் தான். உண்மைதான். இப்பொழுது நமக்கு உதவி செய்வதற்கு விஞ்ஞானம் இருக்கிறது. இது எதுவும் இல்லாத காலத்திலேயே முயற்சியால் முன்னுக்கு வந்து காட்டியிருக்கிறார் அந்த பெண்மணி. அன்றே அவரால் முடிந்தது என்றால் இப்பொழுது இவ்வளவு விஞ்ஞான முன்னேற்றம் இருக்கும் காலத்தில் நம்மால் ஏன் முடியாது? ஆன்லைன் பிசினஸ் செய்யலாம் தான். ஆனால் இப்போது வேலை செய்யும் இடத்தில் இருந்து மாதா மாதம் சம்பளம் கிடைக்கிறது. இதை இப்பொழுது விட முடியாது. இந்த சம்பளம் இப்பொழுது குடும்பத்தை நடத்துவதற்கு ரொம்ப முக்கியம். சிந்தித்துக் கொண்டே வீடு சென்று சேர்ந்தாள் ஸ்னேகா. அம்மாவிடம் சென்று ஒர்க் ஷாப்பில் மற்ற பெண் தொழிலதிபர்கள் பேசியதையும் அந்த பெண்மணி பேசிய அனைத்து விவரங்களையும் சொன்னாள். அம்மா மிகவும் ஆச்சரியத்தோடு அனைத்தையும் கேட்டாள். அப்படியா? அந்த காலத்திலேயே பண்ணிருக்காங்களா என்று வியந்தாள். இரவு உணவுக்கு பிறகு அம்மாவிடம் நிதானமாக தனக்கு தோன்றிய யோசனையை பகிர்ந்தாள். அம்மா, நாமளும் இத மாதிரி ஏதாவது செய்யலாமா என்று கேட்டாள். அம்மா யோசித்துட்டு சொல்றேனே என்று கூறினாள். பின்னர், ஸ்னேகா, நீ சொல்ற யோசனை நல்லாத்தான் இருக்கு. ஆனா சாப்பாடுங்கிறது செஞ்ச உடனே கொடுத்தனுப்ப வேண்டியது. பண்ணினா அதை கொண்டு போய் கொடுக்க நமக்கு யாரும் இல்லையே. நீ ஆபீஸ் போயிடுவ. என்னாலேயோ அப்பாவை விட்டுட்டு எங்கேயும் வர முடியாது. இவ்வளோ வருஷமா வீட்லேயே இருந்துட்டேன். வெளியில எல்லாம் போய் நீ சொல்றதெல்லாம் பண்ற அளவுக்கு எனக்கு தைரியம் கிடையாது ஸ்னேகா என்றாள். ஸ்னேகா இன்னும் யோசனையில் ஆழ்ந்தாள். அம்மா சொல்வதும் சரிதான். அம்மா வயதானவள். அந்த பெண்மணி சொன்னதை கேட்டு நாமளும் கேட்டரிங் ஆரம்பித்தால் என்ன என்று தோன்றியது.
ஆனால் அது சரிவராது போல தோன்றுகிறதே. வருமானத்தை அதிகரிக்க வேறு என்ன செய்யலாம் என்று யோசித்தாள். அலுவலகத்தில் இருந்து பஸ்ஸில் திரும்பி வரும் வழியில் இணையத்தை பார்த்து கொண்டே வந்ததில் ஆன்லைனில் செய்யும் வியாபாரங்கள் பற்றி பார்த்து கொண்டே வந்தாள். பல பெண்மணிகள் வீட்டில் இருந்து கொண்டேயும் ஆபீஸில் வேலை செய்து கொண்டும் உபரி வருமானத்துக்காக ஆன்லைன் வியாபாரம் செய்வதையும் பற்றி படித்தாள். அதில் ஒரு காணொளியில் ஆன்லைன் வியாபாரத்திற்கு ட்ரெய்னிங் அளிப்பதாக சொல்லியிருந்த இடத்திற்கு தொலைபேசியில் பேசி அந்த கோர்ஸுக்கு பதிவு செய்தாள். அது ஒரு ஆன்லைன் கோர்ஸ். அதற்கு பெரிய செலவில்லை. 2 மாதங்கள் முழு மனதுடன் அலுவலகத்தில் இருந்து திரும்பி வந்து படித்து நுணுக்கங்களை தெரிந்து கொண்டாள். கோர்ஸ் நடத்தியவர்களும் உதவி செய்ய ஒரு ஆன்லைன் வியாபாரத்தை தொடங்கினாள். இதற்கு அவளுடைய அம்மாவும் உதவி செய்ய முடிந்தது. முதலில் சிறிய அளவில் பொருட்களை வாங்கி ஆர்டர்கள் சேர்த்தாள். வாங்கிய பொருட்களுக்கு வரும் ஆர்டர்களுக்கு அவள் அலுவலகம் சென்றிருக்கும் நேரத்தில் அம்மா கவர்களிலும் டப்பாக்களிலும் போட்டு கட்டி வைத்தாள். ஸ்னேகா வந்து அதில் ஆர்டர் விவரங்களை ஒட்டி தயார் செய்வாள். தயார் செய்த ஆர்டர்களை அடுத்த நாள் குரியரில் எடுத்து போக ஏற்பாடு செய்வாள். வார கடைசிகளிலும் அலுவலகத்தில் இருந்து திரும்பி வந்த பின்பும் ஆன்லைன் வியாபாரம் குறித்த வேலைகளை கர்ம சிரத்தையாகச் செய்தாள் ஸ்னேகா. ஆபீஸ் வேலையும் தடைப்படவில்லை. வீட்டிலேயே அம்மாவின் உதவியுடன் உபரி வருமானமும் ஈட்ட முடிந்தது. அப்பாவின் மருத்துவ செலவுக்கு அது மிகவும் உதவியாக இருந்தது. அவர் நன்றாக உடல் தேறி வந்தார். அவரும் உதவி செய்ய ஆரம்பித்தார். முழு குடும்பமும் ஒன்றாக வேலை செய்ததில் சீக்கிரத்திலேயே கொஞ்சம் கொஞ்சமாக சேமிப்பும் உயர்ந்தது. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்பதற்கேற்ப எல்லாம் ஏறுமுகமாகவே நடந்தது. அடுத்த சில மாதங்களிலேயே ஸ்னேகாவுக்கும் வேறு ஒரு நல்ல வரன் கிடைத்து திருமணமும் நடந்தது. வாழ்வில் சந்தோஷமும் திரும்ப வந்தது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.